இருக்கும்போது அவங்கள பத்தி பேசுறது கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் பல பேர் பல வகையா பேசுறாங்க. இன்னைக்கு யார் பத்தி பேச போறோம்னா ரோபோ சங்கர். இவருடைய சொத்து மதிப்பு 5லிருந்து 6 கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் காசாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்க கையில் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. எல்லாத்தையும் காசாக்குவாங்க, பர்த்லேருந்து டெத்து வரையும் எல்லாத்தையும் காசாக்குவாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஒரு குரூப் சொல்லுது நல்ல மனுஷங்க, சில்வர் பெயிண்ட்லாம் போட்டதுனால தாங்க அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. ஒரு குரூப் சொல்லுது தண்ணி பார்த்தீங்க, தண்ணியில் அதிகமாக மனுஷன் போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் மரணத்தில் கூட்டம் சேர்ந்தது பார்த்தீங்களா, அது கூட ஒரு வகையான சொத்து தான். சில பேருடைய மரணத்தில் கூட்டமே வராது, சில மரணத்தில் கூட்டம் நிறைய வரும். முதல்ல இந்த டெத்து வீட்டில் மைக் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கருத்து சொல்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி டெத்து வீட்டுக்கு சைலண்ட்டாக வரணும், சைலண்ட்டாக போகணும். அதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது இல்லை. அதனால் நிறைய மக்கள் சொல்கிறது ரோபோ சங்கருக்கு என்னங்க வாழ்ந்து என்ஜாய் பண்ணி போனா மனுஷன் அப்படின்றாங்க. யாரை பற்றியும் இறந்ததுக்கப்புறம் அவதூறுகள் பேசாதீங்க.